வணக்கம். நாம எடுக்கிற முடிவுகளெல்லாம் உண்மையிலே நம்மளோடது தானா? இல்ல நம்மள அறியாமலேயே நம்மள சுத்தி இருக்கிறவங்க நம்மளோட தேர்வுகள தீர்மானிக்கிறாங்களா? இன்னைக்கு சமூக அழுத்தம் அப்படிங்கிற ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி நம்மள எப்படியெல்லாம் ஆட்டி படைக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமை உங்களுக்கு வந்திருக்கா? சும்மா ஒரு வாக்குவாதத்தை தவிர்க்கிறதுக்காக ஆமா நல்லா இருந்துச்சுன்னு சொல்லியிருப்போம். ஆனா பாருங்க, இந்த சின்ன ஆம் அப்படிங்கிறது இணக்கம், அதாவது கன்ஃபார்மிட்டி அப்படிங்கிற ஒரு பெரிய உளவியல் நிகழ்வோட ஒரு சின்ன துளிதான். இந்த சக்தி நம்மளை எப்படியெல்லாம் பாதிக்குதுன்னு ஆழமா பார்க்கலாம். உளவியலாளர்கள் இத சோஷியல் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு நிழல் மாதிரி நம்மளோட ஒவ்வொரு அசைவையும் ஒவ்வொரு யோசனையும் நமக்கு தெரியாமலேயே கட்டுப்படுத்திட்டு இருக்கு. இதுதான் சோஷியல் சைக்காலஜியோட ஒரு முக்கியமான கருத்து. இந்த செல்வாக்கு ஒரு குறிப்பிட்ட ரொம்பவே பொதுவான ஒரு நடத்தைக்கு வழிவகுக்குது. அதுதான் இணக்கம். அத பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். சரி, இந்த சோஷியல் இன்ஃப்ளூயன்ஸ்குள்ள நாம இன்னைக்கு பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம்தான் இணக்கம், அதாவது கன்ஃபர்மிட்டி. சிம்பிளா சொல்லணும்னா, மத்தவங்களோட ஒத்து போகணும், அவங்க கூட ஃபிட்டன் ஆகணுங்கிறதுக்காக நம்மள நாமளே மாத்திக்கிறது தான் இந்த கன்ஃபார்மிட்டி. ஆனா ஒரு நிமிஷம், ஏன் நம்ம இப்படி பண்றோம்? நம்மளோட சொந்த விருப்பங்களை விட்டுட்டு ஏன் மத்தவங்களோட ஒத்துப்போக முயற்சி பண்றோம்? இதுக்கு உளவியல் ரீதியா 2 முக்கியமான காரணங்கள் இருக்கு. வாங்க அத பார்க்கலாம். பாருங்களேன், இங்க 2 விதமான அழுத்தங்கள் வேலை செய்யுது. ஒன்னு, மத்தவங்களுக்கு நம்மள பிடிக்கணும், நம்மள ஏத்துக்கணும், குரூப்ல இருந்து நம்மள ஒதுக்கிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். இதுக்கு பேருதான் நார்மேட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ். இன்னொன்னு, ஒருவேளை நமக்கு தெரியாதது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், அவங்க சொல்றதுதான் சரியா இருக்கும்னு நம்புறது. இதுக்கு பேரு இன்ஃபர்மேஷனல் இன்ஃப்ளூயன்ஸ். வெறும் சில கோடுகளை வச்சு மனுஷ மனசு எவ்வளோ ஈஸியா குரூப் பிரஷருக்கு அடிபணியும்னு நிரூபிச்ச ஒரு ரொம்பவே ஃபேமஸான ஒரு பரிசோதனைய பத்தி இப்ப பாப்போம். இது பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு டெஸ்ட் மாதிரி தான் தெரியும். ஆனா அதோட முடிவுகள் உளவியல் உலகையே ஒரு உழுக்குச்சு. வாங்க அந்த சோதனை எப்படி நடந்துச்சுன்னு பார்க்கலாம். பாத்தீங்களா, டாஸ்க் எவ்ளோ சிம்பிள்னு. இப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க தான் அந்த இடத்துல இருக்கீங்க. உங்களுக்கு எது சரியான பதிலுன்னு கண்ணுக்கு தெளிவா தெரியுது. ஆனா உங்களுக்கு முன்னாடி இருக்கிற 5 பேரும் ஒரே தப்பான பதில சொல்றாங்க. இப்போ உங்க முறை. நீங்க என்ன செய்வீங்க? உண்மையை சொல்வீங்களா இல்ல கூட்டத்தோட சேர்ந்துக்குவீங்களா? நம்ப முடியுதா? 37% தடவை அங்க இருந்தவங்க தங்களோட கண்ணுக்கு தெரிஞ்ச உண்மையை விட குரூப் சொன்ன தப்பான பதிலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. தெரிஞ்சே தப்பான பதில சொல்லியிருக்காங்க. இது உளவியல் உலகையே அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சு. ஆக இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, சரியா இருக்கணுங்கிறத விட மத்தவங்களால ஏத்துக்கப்படணுங்கிற நம்மளோட ஆசை சில நேரங்கள்ல எவ்ளோ சக்தி வாய்ந்தது இந்த ஆய்வு ரொம்ப தெளிவா காட்டுது. ஆனா நம்ம எல்லாருமே ஒரே மாதிரி தான் கூட்டத்தோட போறோமா? இல்ல. இந்த இணக்கத்திலேயே பல வகைகள் இருக்கு. நாம ஏன், எப்படி, எவ்வளவு தூரம் இணங்குகிறோம் என்பதை பொறுத்து இது மாறுபடுது. இந்த டேபிள பாருங்க. முதல்ல கம்ப்ளைன்ஸ். இதுல நீங்க வெளியில மட்டும் ஓகே சொல்வீங்க, ஆனா மனசுக்குள்ள ஒத்துக்க மாட்டீங்க. இது தற்காலிகமானது. அடுத்தது ஐடென்டிஃபிகேஷன். ஒரு குரூப்போட ஒரு பகுதியா இருக்கணும்னு ஆசைப்பட்டு அந்த குரூப்ல இருக்கும்போது மட்டும் அவங்க நம்பிக்கைகளை ஏத்துக்கிறது. கடைசியா இன்டர்னலைசேஷன். இதுதான் ரொம்ப பவர்ஃபுல். இதுல அந்த குரூப்போட நம்பிக்கைகளை நீங்க முழுசா ஏத்துக்கிட்டு உங்களோட சொந்த நம்பிக்கையாவே மாத்திக்குவீங்க. அதாவது ஒரு குரூப்ல எல்லாரும் ஒரே மாதிரி பேசும்போது, இல்லனா நாம தனியா மாட்டிக்கிட்டோங்கிற ஃபீல் வரும்போது இந்த இணக்கம் இன்னும் அதிகமாகுது. சரி, இவ்ளோ தூரம் பேசிட்டோம். இந்த இணக்கங்கிறது நல்லதா கெட்டதா? இது ஒரு நல்ல கேள்விதானே. வாங்க இதோட 2 பக்கத்தையும் இப்போ அலசி ஆராயலாம். பாருங்க, இணக்கங்கிறது ஒரு 2 பக்கமும் கூர்மையான கத்தி மாதிரி. ஒரு சமூகமா நாம ஒற்றுமையா செயல்படுறதுக்கு இது ரொம்ப அவசியம். ஆனா அதே நேரத்துல இது நம்மளோட தனிப்பட்ட சிந்தனையையும் புதுசா யோசிக்கிற திறனையும் நசுக்கிடவும் வாய்ப்பு இருக்கு. அப்போ முக்கியமான கேள்வி என்னன்னா, எப்போ மத்தவங்களுக்காக நம்மள மாத்திக்கலாம், எப்போ நம்ம முடிவுல நாம உறுதியா இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிறது தான். இந்த கேள்விய உங்ககிட்டயே விட்டுட்டு போறேன். நீங்க எப்போ கூட்டத்தோட போறீங்க, எப்போ நீங்க வழிகாட்டுறீங்க? இத பத்தி யோசிச்சு பாருங்க. அடுத்த விளக்கத்துல சந்திப்போம்.